உங்கள் அப்பா இப்படி கன்னியாகுமரியில் இருக்காருப்பா. இல்லைங்க, அவர் வேணான்னு வந்துட்டோம். அவர் ரோட்டில் புத்தி சுவாதீனம் அதெல்லாம் இல்லாமல் நடு ரோட்டில் அலைஞ்சிட்டு இருக்காருப்பா. அவருக்கு என்ன பண்ணுனே தெரியல, பார்க்குற இடங்களெல்லாம் சண்டை போடுறாரு, அவரை நீ தான் காப்பாற்றுனாங்க. எவ்வளோ ஒரு மனுஷனுக்கு நினச்சி பாருங்களேன். ஒரு மனிதனால் நம்முடைய குடும்பமே போச்சு, இன்றைக்கி நாங்கள் நடு ரோட்டில் நிற்கிறோம். ஆனால் அப்பேற்பட்ட தந்தை இன்றைக்கி ரோட்டில் அப்படி நிற்கிறாரு. அந்த நேரத்தில் நானும் ஒரு மகனாக, அந்த நேரத்தில் மனுஷன் தானே, எல்லாருக்குள்ளேயும் ஒரு பாசம் ஈரம்னு ஒன்று இருக்கு இல்லையா. எனக்கு பதறி போனேன். என்ன இருந்தாலும் என்னுடைய அப்பா இல்லையா, நேராக போனேன். கூட்டிகிட்டு வந்து வாங்கப்பா மெட்ராஸ் வாங்கன்னு சென்னைக்கு முத கூட்டிகிட்டு வரேன். இன்னும் அந்த நினைவு எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்து, அப்போ நான் வலசரவாக்கத்தில் வீடு, கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த வீட்டில் உட்கார வச்சுட்டு அப்பா உட்காருங்கப்பான்னு சொல்லி அவருக்கு ஏதோ சாப்பிட வாங்கிட்டு போகிறேன். வந்து பார்த்தா எங்கள் அப்பா வீட்டில் காணோம். ஃபோன் கிடையாது, எதுவுமே கிடையாது. நினச்சி பாருங்க, அப்பா வீட்டில் காணோம். பதறிட்டேன். தங்கச்சிக்கு ஃபோன் அடிக்கிறேன், தம்பிக்கு ஃபோன் அடிக்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 4-5 பேர் கூட்டு வந்து இப்போ எங்கள் அப்பாவை கூட்டு வந்தப்பா காணும்ப்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தேடினோம். தேடிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக வடபழனி பஸ் ஸ்டாண்டில் என் நண்பர் கேட்குறாரு, உங்கள் அப்பா நான் இவரை மாதிரி இருப்பாரா அப்படின்னு ஒரு ஆளை பார்த்து கேட்குறாரு. திரும்பி பார்க்குறேன், அவரை மாதிரிலாம் இல்லை, அவர் தான் என்னுடைய அப்பான்னு சொல்லி கரம் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தேன்.